compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. திரு செங்கோட்டையன் அவர்கள் பொதுவாகவே ஒரு அதிரடி அரசியலுக்கு பேர் போனவர் அல்ல. அன்றைக்கே எல்லா பிரச்சனைகளையும் பேசி அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கணும். அன்றைக்கு அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவோடு இயங்குகிறார் என்று ஒரு தோற்றம் இருந்தது. எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு கூட்டணி அமைத்ததற்கு பிறகு திரு செங்கோட்டையன் அமைதியாகிவிட்டார். இன்றைக்கு சட்டமன்ற தேர்தல் நெருங்குகிற காரணத்தினால இப்படி ஒரு ஒருங்கிணைப்பு தேவை. அதுவும் குறிப்பா எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து விட்ட காரணத்தினால், அப்படி கூட்டணி சேராம இருந்தா இவர்கள் எல்லாம் பாஜகவோடு சேர்ந்து எடப்பாடியை வீழ்த்துகிற செயலில் தான் இருந்திருப்பாங்க. என்னோட பதவியை நான் ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது யதார்த்தம் தான். அவர் மீண்டும் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பதற்காகத்தானே இந்த கோரிக்கையே. ஏதோ ஒரு சூழ்நிலையில முதலமைச்சர் ஆயிட்டாரு. அது எல்லா நேரங்களையும் அதிர்ஷ்ட காத்து வீசாது இல்ல. ஈரோடுக்கு பக்கத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரைக்கு வந்த போது கூட செங்கோட்டையன் போய் பார்க்கலையே. இன்னுமே அந்த அதிருப்தி. இன்னும் ஈரோடு மாவட்டத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த பரப்புரைக்கு வரல. ஏதேனும் நிகழ்ச்சிகளுக்கு அவர் சென்றிருக்கலாம், அது அவர் தவிர்த்திருக்கலாம். நீங்களே முதலமைச்சராக இருந்துங்க, கட்சியை ஒன்று பண்ணுங்க, அப்பதான் ஜெயிக்கும்னு சொல்றோம். கட்சி ஒன்றுபடுத்தலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவர்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஆதரவு வட்டம் இருக்கும் இல்லையா? இந்த ஆதரவு வட்டங்கள் சரி திமுகவுக்கு இல்லை, இன்னைக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, விஜய். உள்ளுக்குள்ள எல்லாம் ஒரே சண்டையா இருக்குது, ஒன்று சேர மாட்டேங்கிறாங்க, ஜெயலலிதா காலத்தை போல இல்லை என்று அதிருப்தியில் குறைந்தபட்சம் ஒரு 5% விஜய் பக்கம் போறாங்கன்னு வச்சு அதிமுகவினுடைய வாக்குகள் போகும். இப்ப சொல்லுங்க, யாரு ஜெயிப்பா? வாக்கு வங்கி என்றால் மிக குறைச்சலாக கூட இருக்கலாம். ஆனா அந்த பர்செப்ஷன் பாலிடிக்ஸ், மக்கள் பார்வையில் ஏற்படுத்தப்படுகிற தோற்றம், தாக்கம் ஒன்றுபட்டால் மட்டுமே வெற்றி சாத்தியம். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் KC பழனிசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. சார், கடந்த ஒரு 2 நாட்களுக்கு முன்னர் செங்கோட்டையன் அவர்கள் நாங்க 5ஆம் தேதி மனம் திறக்க போறேன் அப்படின்ட்டு ஒரு பட்டாசை பத்த வச்சிருக்கிறாரு. அது படப்படன் வெடிக்குமா, இல்லைன்னா புஷ்பான மாதிரி ஆயிருமா சார்? திரு செங்கோட்டையன் அவர்கள் பொதுவாகவே ஒரு அதிரடி அரசியலுக்கு பேர் போனவர் அல்ல. ஓகே. அல்லது ஒரு எதிர்நிலை அரசியலுக்கும் பேர் போனவர் அல்ல, அல்லது ஒரு போராட்ட குணம் கொண்டவரும் அல்ல. சசிகலா அவர்கள் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது எல்லோரும் செங்கோட்டையன் அதை எதிர்த்து போர்க்கொடி உயர்த்துவார் என்று எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் அப்பொழுது சசிகலாவை சென்று சந்தித்து ஆதரவை தெரிவித்துவிட்டு, என்னால் இந்த இயக்கம் பிளவுபடக்கூடாது என்று கருத்தை பொதுவெளியில் அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் இன்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களது நடவடிக்கைகளால் அதிமுக என்கிற இந்த ஒரு பேர் இயக்கம் வருகிற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுமா என்கிற ஒரு அச்சம் எல்லோருக்குமே இருக்கு. அந்த வகையில் அவர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட இப்படி இந்த ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தினார். ஆனால் ஏதோ ஒரு இதில் சமாதானம் அடைந்து விட்டார். அன்றைக்கே எல்லா பிரச்சனைகளையும் பேசி அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கணும். அன்றைக்கு அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவோடு இயங்குகிறார் என்று ஒரு தோற்றம் இருந்தது. எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு கூட்டணி அமைத்ததற்கு பிறகு திரு செங்கோட்டையன் அமைதியாகிவிட்டார். அப்ப இன்றைக்கு அவருடைய நோக்கம் எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதாக இருக்கலாம். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு ஏதேனும் முன்னெடுப்பு செய்கிறாரா என்று தெரியல. ஆனால் இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்பதை கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன், சென்ற ஆண்டு ஜூலை மாதம் நான் ஒருங்கிணைப்பு குழு என்ற ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் இந்த இயக்கம் ஒன்றுபடுத்தப்பட வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை வலுவாக எழுப்பியிருந்தேன். அது தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது. அதற்கு எடப்பாடி பழனிசாமி மட்டும் தெருவில் போறவங்கன்னு ஒரு பட்டம் கொடுத்தாரு. ஆனால் மற்ற கட்சிக்காரர்கள், தொண்டர்களை பொறுத்தவரை அதை ஏற்றுக்கொண்டார்கள், வரவேற்றார்கள்.
அப்பொழுது இந்த ஒருங்கிணைப்புக்கு திரு செங்கோட்டையன் ஆதரவு கொடுக்கல என்னுடைய அந்த முயற்சிக்கு, அல்லது திருமதி சசிகலா அவர்களோ தொடர்ந்து ஒருங்கிணைப்பு குழு செயல்பட்டு இருக்கு. ஆமா, திருமதி சசிகலா அவர்களோ தினகரனோ இல்லை ஓபிஎஸோ அது குறித்து அவர்கள் மறுப்பு தெரிவிக்கல, எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆனால் பெரிய அளவில் அவர்கள் முன் வரல. இன்றைக்கு சட்டமன்ற தேர்தல் நெருங்குகிற காரணத்தினால இப்படி ஒரு ஒருங்கிணைப்பு தேவை. அதுவும் குறிப்பா எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து விட்ட காரணத்தினால், அப்படி கூட்டணி சேராம இருந்தா இவர்கள் எல்லாம் பாஜகவோடு சேர்ந்து எடப்பாடியை வீழ்த்துகிற செயலில் தான் இருந்திருப்பாங்க. இதுதானே கடந்த காலத்தில் நடந்தது. ஸோ இன்றைக்கு அவர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால அந்த அழுத்தத்தை அதிகமாக கொடுக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியில் தான் மட்டுமே அதிகார மையமாக இருக்க வேண்டும், தான் மட்டுமே எம்ஜிஆர் ஜெயலலிதாவை போல தன்னிகரற்ற தலைவராக இருக்க வேண்டும் என்கிற சுயநலத்தின் காரணமாக இந்த ஒருங்கிணைப்பை தவிர்க்க நினைக்கிறார். சார், அவரு ஏதோ ஒரு சூழல்னால அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. சோ அவர் என்னோட பதவியை நான் ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது யதார்த்தம் தானே? அவர் மீண்டும் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பதற்காகத்தானே இந்த கோரிக்கையே. ஏதோ ஒரு சூழ்நிலையில முதலமைச்சர் ஆயிட்டாரு. அது எல்லா நேரங்களையும் அதிர்ஷ்ட காத்து வீசாது இல்ல. அன்றைக்கு ஜெயலலிதா அம்மா அவர்கள் வலிமையான ஒரு வாக்கு வங்கியை வைத்திருந்தார்கள். 130க்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களையும் 50க்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் உருவாக்கி ஒரு அமைச்சரவையை உருவாக்கி வைத்திருந்தார்கள். சசிகலா அவர்களின் ஆசீர்வாதத்தால் அன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பணபலத்தால் அதை அடைந்தார். ஆனால் இன்றைக்கு மக்கள் வாக்களித்து பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற வைக்க வேண்டும் அதிமுகவை. எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்து அந்த வெற்றி பெற வைக்கக்கூடிய அந்த வல்லமை இல்லை. அதனால் எல்லோரும் ஒருங்கிணைந்து பயணிக்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை வலுக்கிறது. கேம்பெயின்லயும் நாங்க பேசியிருக்கோம், தொண்டர்கள்ட்ட பேசியிருக்கோம், மக்கள் அங்க வருவாங்க, அவங்க கிட்டயும் பேசியிருக்கோம். தொண்டர்களுடைய மனநிலை ஓரளவுக்கு ஏற்கக்கூடிய மனநிலையில தான் இருக்குது. சோ அதனால கேக்குறேன், கடந்த 10 தேர்தல்ல தோற்றாருன்னு கேட்கணும்ல. ஒருவேளை பாஜகவோட கடந்த காலங்களில் கூட்டணி வச்சிருந்தாங்க, அந்த தோல்வியா கூட இருக்கலாம்ல சார். அப்ப இந்த முறையும் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காருல, தோத்துருவாருன்னு நீங்க சொல்றீங்க. இல்ல, அதுக்கும் தொண்டர்கள் பதில் சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட இடைவெளி வரைக்கும் தான் இருக்கும், எலெக்ஷன்ல இந்த கூட்டணி நிலைக்காது அப்படின்றதும் தொண்டர்கள் கிட்ட இருந்து ஜெயிக்காதுங்கிறாங்க. இந்த கூட்டணியில இருந்து அதிமுக வெளியில வந்துரும் அப்படின்றது தொண்டர்களுடைய மனநிலையா இருக்கு. அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணியில இருந்து வெளியில வந்துருவாங்க அப்படின்றது சொல்றாங்களா? சொல்றாங்க சார். ஆமா, அதுக்கெல்லாம் வாய்ப்புகளே இல்லை. அதாவது அவருடைய பிரச்சாரத்துல ஏன் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தேன் என்று பாஜகவினுடைய சித்தாந்தங்களை, பாஜகவோடு கூட்டணி அமைத்ததை, பாஜகவை யாரும் தப்பாக நினைத்து கொள்ளாதீர்கள், அது நல்ல கட்சி சொல்லியிருக்காரு இந்த வார்த்தையை, ரொம்ப நல்ல கட்சி, நம்பி வாக்களிங்க, அந்த பொருளுக்கு உத்தரவாதம் கொடுப்பாங்கல்ல, நல்ல கம்பி நம்பி வாங்குங்க, அந்த மாதிரி நல்ல கட்சி நம்பி ஓட்டு போடுங்க. சரி, இப்ப கூட்டணியில இருக்கிறதுனால கூட சொல்லலாம். இதே மாதிரி முன்னாடி நம்ம கூட்டணியில இருந்து வெளியில வந்தப்போ இன்றைக்கெல்லாம் ஊடகமா எடப்பாடி பழனிசாமி மறந்திருக்கலாம். எல்லோரும் அவர் போல ஞாபகம் மறதி கொண்டவர்கள் இல்ல. எல்லோருக்கும் ஞாபகம் சக்தி அதிகமா இருக்கு, அல்லது தேவையான அளவுக்கு இருக்குல்ல. அப்ப இன்றைக்கு இவர் இப்படி பேசிட்டு 2-3 மாதங்கள்ல, இன்னும் தேர்தலுக்கு எத்தனை 6 மாதங்கள் தான் இருக்கு. 6 மாதங்கள்னா ஜனவரியிலிருந்தே எலெக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பமாயிடும், மக்கள் தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இன்னொரு 3 மாதம் 4 மாதத்துக்கு உள்ள அந்த நிலைப்பாடை மாற்றுவது கஷ்டம். அதாவது திரும்பி வருகிற எல்லையை தாண்டி எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு ஐக்கியப்பட்டு விட்டார். இனி அவரால் அந்த கூட்டணியை விட்டு வெளியில வர முடியாது. ஈரோடுக்கு பக்கத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரைக்கு வந்த போது கூட செங்கோட்டையன் போய் பார்க்கலையே, இன்னுமே அந்த அதிருப்தி. இன்னும் ஈரோடு மாவட்டத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த பரப்புரைக்கு வரல. கோபிச்செட்டிப்பாளையம்ல பரப்புரைக்கு வேற ஏதோ போயிருக்காருன்னு சொன்னாங்க. அது ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலா எனக்கு தெரியல. அது அப்புறம் அவருக்கு முறையா தகவல் சொல்லி இருக்கிறோம். பரப்புரைக்கு இல்ல, ஏதேனும் நிகழ்ச்சிகளுக்கு அவர் சென்றிருக்கலாம், அது அவர் தவிர்த்திருக்கலாம். ஓகே சார், இப்போ நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறேன்ட்டு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய கட்சி அலுவலகத்துல பெரியார் புகைப்படம் இப்போ வைக்கப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல். ஒருவேளை அவர் திமுகவை நோக்கி பயணப்படுவாரா,
இல்ல இன்னொரு புறம் இன்னொரு பேச்சும் இருக்கு. அவர் தாவேகாவுக்கு போறதாகவும் ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு. இதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா சார்? இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமியை சார்ந்தவர்கள் அப்படி கொளுத்தி போடலாம். அதாவது எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்தால் அது அதிமுகவை எதிர்ப்பது. இதுதான் வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய தாரக மந்திரம். அதை தாண்டுனா இவர்கள் திமுகவினுடைய கைகூலிகள். இது எடப்பாடி பழனிசாமியினுடைய அடிவருடிகள் எல்லோருக்கும் கொடுக்கிற பட்டம். ஆனால் யாருமே கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் முழங்கின ஸ்டாலின் 14 அமைச்சர்கள் மேலே ஊழல் பட்டியலை கொடுத்து சென்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நான் ஆட்சிக்கு வந்தவுடன் 90 நாளில் இவர்களை கைது செய்வேன்னு சொன்ன ஸ்டாலின், கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கண்டறிவேன்னு சொன்ன ஸ்டாலின், அம்மா மரணத்தில் இருக்கிற மர்மத்தை கண்டறிவேன்னு சொன்ன ஸ்டாலின் ஏன் மௌனமாகிவிட்டார்? அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் என்ன புரிதல்? எங்கேயாவது எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவில் லஞ்சம் ஊழலை பற்றி இந்த 4.5 ஆண்டு காலத்தில் பெரிய அளவில் ஏதேனும் பேசியிருக்காரா? ஒன்றுமே பேசலை. அப்போ இப்போ எனக்கு எல்லோருக்கும் இருக்கிற சந்தேகமே, ஒருவேளை மீண்டும் திரு ஸ்டாலின் அவர்களே ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதாக ஏதேனும் ஒரு ஒப்பந்தம் திரு ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இருக்கா? ஏன்னா என் போன்றவர்கள் சொல்றது, முதலமைச்சர் வேணாலும் எடப்பாடி பழனிசாமியை இருந்துக்கோங்க, நீங்களே முதலமைச்சராக இருந்துக்குங்க, கட்சியை ஒன்று பண்ணுங்க, அப்பதான் ஜெயிக்கும்னு சொல்றோம். எனக்கு முதலமைச்சர் பதவியே வேணாம், நான் ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, ஸ்டாலினே ஆளட்டும். ஆனா இந்த அப்படி ஒரு கட்சி தலைவர் நினைப்பாரா சார்? அப்படித்தானே நினைக்கிறாரு. அப்ப இல்லைன்னா வேற ஏதாவது நியாயமான காரணம் சொல்லுங்களேன். அதாவது உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த வாக்காளர்களும் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றாங்க, ஒன்னா சேர்ந்தா ஜெயிச்சிடலாங்க சொல்றாங்களா இல்லையா? நீங்க தான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கீங்கல்ல. இல்ல எல்லாருடைய மனநிலையும் அதிமுக ஒன்றுபடணும் அப்படிங்கிறது தான் இருக்கு. அது சொல்லணும்ல அவர்கிட்ட. இவர் ஒருத்தர் மட்டும்தான் திருப்பி திருப்பி நானே என்னது தனிச்சு தன்னை தலைவராக தான் பொதுச் செயலாளராக தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொண்டால் போதும், தேர்தலில் வெற்றி பெறுவது முக்கியம் அல்ல என்று நினைக்கிறார். 15 முறை தோற்றாலும் பரவாயில்ல, இந்த கட்சியை நான் ஒருங்கிணைக்க மாட்டேன், ஒன்றுபட மாட்டேன், ஒன்றுபடுத்த மாட்டேன். இல்லைன்னா இதுல என்ன இருக்கு? சரி, நான் எல்லாம் ஒன்றுபடுத்துறேங்க, ஆனா நான் தான் சிஎம்மா இருப்பேன், நான் தான் பொதுச் செயலராக இருப்பேன், எல்லோரும் என் தலைமையை ஏற்றுக்கொண்டு சேரணும், அப்படியாவது சொல்லி தொலைங்களேன். ஏதோ ஒரு சொல். இப்ப எங்களுக்கு என்னன்னா யார் முதலமைச்சருங்கிறது முக்கியம் இல்லை. என்னை பொறுத்தவரை அதிமுக ஒன்றுபட வேண்டும், இல்ல தேர்தலில் வெற்றி பெற வேண்டும், அதுதான முக்கியம். அப்படி வெற்றி பெறுவதற்கு ஒன்றுபட வேண்டும். அதை இவர் புரிந்து கொள்ள மறுக்கிறார். யார் முதலமைச்சர் என்பது முக்கியம் அல்ல. நான் ஓபிஎஸ் ஆதரவாளரும் இல்லை, செங்கோட்டையின் ஆதரவாளரும் இல்லை, எடப்பாடி ஆதரவாளரும் இல்லை. எங்களையெல்லாம் உருவாக்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இந்த கட்சி அவருடைய கட்சி, அவருடைய கட்சி. இந்த நல்லா இருந்த கட்சியும் அதை நாசமாக்கின 4 பேர். சார், சசிகலாவும் இப்போ அண்மையில ஒரு பிரஸ் ரிலீஸ் விட்டுருந்தாங்க, அதிமுக ஒன்றுபட வேண்டும், ஓரணியில் இணைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓபிஎஸும் அதை வரவேற்றிருக்காங்க. இதை நாங்க சென்ற ஜூலைல சொன்னோம்ல, அப்ப சசிகலா சொல்லி இருக்கலாம்ல, ஆமாங்க ஒன்றுபடணும், இது ரொம்ப நியாயம், அவர் கேசிபி சொல்ற கருத்து கரெக்ட். அப்ப அமைதியா இருந்துட்டு இப்ப சொல்றதுக்கு என்ன காரணம்? செங்கோட்டையன் அப்படித்தானே, அன்னைக்கு அவர் ஒன்றும் அமைதியா தானே இருந்தாரு. ஆனா அன்றைக்கு அவர்களெல்லாம் சென்று எடப்பாடி பழனிசாமி இடத்துல பேசியிருக்காங்க, ஒன்றுபடுத்தணும் அப்படிங்கறத பேசினதாக சில பத்திரிகை செய்திகள் தேசியமாக தெரிவிக்கிறாங்க. சரி, இப்போ நீங்க எங்களுடைய பார்வை இல்லாம உங்களுடைய பார்வையில தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? ஒன்றுபட்டால் மட்டுமே வெற்றி சாத்தியம். இந்த 2026 அரசியல்ல திமுகவுக்கு எந்த அளவுக்கு நீங்க சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் அல்லது 47% திமுக வாக்கு பெற்றிருக்கிறாங்க அந்த கூட்டணி. நம்ம அந்த அதிருப்தி காரணமாக ஒரு 7% நம்ம கழிச்சிருங்க, 40% வாங்குறாங்கன்னே வச்சுக்கோங்க. திமுக விஜய்க்கு ஒரு 10% வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கோங்க, 50% மும்முனை போட்டி. அப்ப குறைஞ்சது மீதி இருக்கிற அந்த 50ல அதிமுக 45% வாங்கணும்ல, அப்பதானே ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. இது ஒன்று. கட்சி ஒன்றுபடுத்தலைன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப அவரவர்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஆதரவு வட்டம் இருக்கும் இல்லையா? இந்த ஆதரவு வட்டங்கள் சரி திமுகவுக்கு இல்லை
இல்லை இன்னைக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, விஜய். சரி, என்னதான் தலைவர்கள் மட்டத்தில் அமைதியா இருந்தா கூட அந்த வாக்காளர்கள்ல அதிமுக ஒன்னா இருந்தா அதிமுக ஓட்டு போடலாம்ப்பா, எடப்பாடி தலைமை சரியில்லை, இவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த கட்சி சரியா வழி நடத்தப்படல, உள்ளுக்குள்ள எல்லாம் ஒரே சண்டையா இருக்குது, ஒன்று சேர மாட்டேங்கிறாங்க, பலகீனம் அடைஞ்சிருச்சு, ஜெயலலிதா காலத்தை போல இல்லை என்று அதிருப்தியில் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5%, அதிகபட்சம் ஒரு 10% விஜய் பக்கம் போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப 10%க்கு மேல விஜய் வாங்குற வாக்கு 10%க்குள்ள வாங்கினா நீங்க அந்த திமுகவினுடைய அந்த 7% குறைஞ்சது பாருங்க, அதுன்னு சொல்லிக்கலாம். ஆனா 10 தாண்டிச்சுன்னா அதிமுகவினுடைய வாக்குகள் போகும். ஒருவேளை விஜய் 15%, 18% வாங்குறாருன்னா அதிமுக வாக்கு. இப்ப சொல்லுங்க, யாரு ஜெயிப்பா? இது ஒரு அறிவுபூர்வமா ஒரு கால்குலேஷன். அப்ப திமுக ஆட்சிக்கு வந்துடும். அப்ப இந்த ஒரு அடிப்படை அரிச்சுவடு அரசியல் கூட தெரியாமல் இன்னும் தன் தலைமையை தக்க வைத்துக் கொள்வது மட்டுமே குறிக்கோளாக இன்றைக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை அவருடைய பார்வையில நான் யோசித்து பார்த்தது, தமிழகம் முழுக்க ஒரு முறை பிரச்சாரம் சென்று வந்து ஓபிஎஸ் தினகரன் சார்ந்தவர்களை எல்லாம் அவரோட இணைத்ததற்கு பிறகு ஒரு டிசம்பருக்கு மேல கூட்டணி கொஞ்சம் சீட்டு கொடுத்துடலாம் என்றால் இபிஎஸ் அதாவது எல்லோருக்கும் அவரோட மனசுல அந்த எண்ணம் இருந்தால் வந்து சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு அவர் நினைப்பதாகவே நம்ம பாசிட்டிவாவே வச்சுக்குவோம். அவர் எல்லாமே குறையே சொல்ல வேணாம், அப்படி கூட நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இவர் ஏன் பாஜகவோட போய் சேர்ந்தாரு? அதுக்கு இவர் என்ன காரணம் சொன்னாரு? ஏன் இவ்வளவு ஒரு தேர்தலுக்கு 1 வருஷம் கீழே முடிவு பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு இவர் என்ன காரணம் சொன்னாரு? இப்பவே சேர்ந்தாதான் தொண்டர்கள் மத்தியில் ஒரு எழுச்சியும் மக்கள் மனதுல வந்து ஒரு ஜெல் ஆகும், அந்த கூட்டணி ஜெல் ஆகும் சொன்னாரா? அப்போ அதே இதுக்கும் பொருந்தும் இல்லை. இப்பவே ஒருங்கிணைத்தால்தான் மக்களுக்கும் ஜெல் ஆகும். பேசிக் பிரின்சிபிள் தானே. இல்ல, அது பாஜக கிட்ட காட்டுற அந்த ஒரு இணக்கத்தை ஏன் தன்னுடைய கட்சி அது இணைஞ்சிச்சுன்னா நமக்கு ஒரு அந்த கட்சியே இல்லைன்னா கூட நம்ம வந்து அதிக அளவு வாக்கு பெறலாங்கிற எண்ணம் அவருக்கு தோண மாட்டேங்குது. முதலமைச்சர் பதவியே அவர் வேணான்னு சொல்றாரு. அதுதான் எனக்கும் புரியல. நான் இதைத்தானே உங்கள்கிட்ட முதல்ல சொன்னேன். இப்ப யார் அவருடைய நிலையிலிருந்து நானும் பல இடங்கள்ல யோசிச்சு பார்த்தேன். ஒரு மனிதன் அதிகபட்ச சுயநலத்துல என்ன சொல்லலாம்? இந்த வெட்னா தலை எனக்கும்பாங்கல்ல, அந்த மாதிரி எலெக்ஷனா நான் தான்ப்பா சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட், நான் தான்ப்பா பொதுச் செயலர், இதுல காம்ப்ரமைஸ் கிடையாது, வாங்க யாரெல்லாம் இதை ஏத்துக்கிட்டு வந்து சேர்றவங்க சேருங்க சொல்லல. அத கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. கல்லூலி மங்கனாட்ட, அதாவது எதுக்கு நான் அசர மாட்டேன், தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்னா அப்ப என்ன அர்த்தது? அப்ப ஸ்டாலினோட ஏதோ ஒரு மறைமுக ஒப்பந்தத்துல இருக்காரா? இல்ல தமிழ்நாட்டுல பாஜக வளரட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, தமிழகத்துல பாஜக வளர்ந்து, தமிழகத்துல ஈஸியா பாஜக வளர்ந்துருமா சார்? பாஜக வளர்ந்துருட்டும். இப்போ பீகார்ல மகாராஷ்டிரால பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டணி வச்ச கட்சியை பிளவுபடுத்தி சிதைத்து அந்த வங்கியை தனதாக்கி கொள்றாங்க. அதை பாஜக செய்யட்டும் என்று ஏதேனும் ஒரு ஒப்பந்தம் போட்டு விட்டாரா? என்ன நினைக்கிறாருன்னே தெரியல. எல்லா ஆங்கிள்லயும், அதாவது 360 டிகிரி சொல்லுவாங்கல்ல, 360 டிகிரி கோணத்திலையும் யோசிச்சு பார்த்துட்டார். எந்த விதத்திலையுமே இவர் செய்வதை நியாயப்படுத்தவே முடியல. நானும் அவரை ஆதரிச்சு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா கூட அதை நம்மால நியாயப்படுத்த முடியாத அளவுக்கு தவறிழைத்துக் கொண்டே இருக்கிறார். இறுதியாக ஒரு கேள்வி சார். ஒருவேளை இன்னைக்கு எல்லாருடைய ஒரு தகவலாவே பரவுது, செங்கோட்டையன் வந்து தாவேகாவுக்கு தான் போகிறாரு அப்படின்னு. ஒருவேளை அவர் தாவேகாவுக்கு போனா அது யார் சொன்னாங்க சார்? அது இந்த எப்படி போனாலும் அதுக்குத்தான் உங்களுக்கு ஒட்டுமொத்த வாக்கு கணக்கு நான் சொல்லிட்டேன்ல. இப்ப ஏற்கனவே எவ்வளவு பேர் வெளியே போயிட்டாங்க இந்த கட்சியிலிருந்து. அன்வர் ராஜா போயிட்டாரு, அவரை விட்டுருங்க. நான் சொல்றது பொதுவாவே இந்த ஒரு அம்மா மறைவுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 45% வாக்கு வங்கி இன்றைக்கு 22% குறைஞ்சிருக்கு. பாதிக்கு பாதி இந்த கட்சியினுடைய வலிமை குன்றிவிட்டது. அப்ப அதை வலிமைப்படுத்தணும் என்கிற இப்ப ஜெயலலிதா அம்மா என்ன நினைச்சாங்க? என் காலத்துக்கு பிறகும் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு ஆளுகிற கட்சியாக அதிமுக இருக்கும்னு சொன்னாங்களா இல்லையா? ஒரு தேர்தலில் கூட ஜெயிக்காதுன்னு பாவம் அந்த அம்மா நினைச்சாங்களா என்ன?
தனக்கு காலத்துக்கு பிறகு ஒரு சட்டமன்ற பொது தேர்தலை கூட, ஒரு நாடாளுமன்ற பொது தேர்தலை கூட என் கட்சி ஜெயிக்காது என்று அவங்க கற்பனையில நினைச்சு பார்த்திருப்பாங்களா? அப்ப இதெல்லாம் அந்த தலைவர்களுக்கு செய்கிற மாபெரும் துரோகம் இல்லையா? இதை எடப்பாடி பழனிசாமி தான் புரிஞ்சுட்டு செயல்படணும். ஆமா. நேற்று டிடிவி தினகரன் அவர்கள் பாஜகவிலிருந்து வெளியில வந்துட்டாரு, அந்த என்டிஏ கூட்டணியில இருந்து வெளியில வந்துட்டாரு. அதற்கு பிறகு டிசம்பர் மாதத்துல அந்த கூட்டணி தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்கலாம் சார்? எல்லோருமே எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதர் மீது இருக்கிற அந்த வெறுப்புன்னா அந்த தனி மனிதர் எல்லோரையும் அரவணைக்க தவறுகிறார் என்கிற அந்த ஆதங்கம். மீண்டும் ஒரு வாய்ப்பாக ஒரு எடுத்தேன் கவிழ்த்தேன்னு முடிவெடுக்காம அந்த டிசம்பர்னு சொல்றாங்க. ஓபிஎஸ் ஏற்கனவே வெளியேறியிருக்கு. இவங்கெல்லாம் வாக்கு வங்கி என்றால் மிக குறைச்சலாக கூட இருக்கலாம். ஆனா அந்த பர்செப்ஷன் பாலிடிக்ஸ், மக்கள் பார்வையில் ஏற்படுத்தப்படுகிற தோற்றம், தாக்கம், அது வெற்றி பெற்றுவிடும் அதிமுக, ஆட்சி அமைத்து விடும் அதிமுக என்கிற அந்த தோற்றமும் அந்த தாக்கமும் பாதிக்கப்படுகிற சூழ்நிலை இருக்கு. அதனால டிசம்பர் வரைக்கும் கூட வெயிட் பண்ண இது ஒரு நல்ல பாசிட்டிவா பார்க்கலாம்ல சார். என்டிஏ கூட்டணியில இருந்து ஒரு வெளியில வந்திருக்கிறாரு, ஏற்கனவே ஓபிஎஸும் அழைப்பு விடுக்கிறாரு, சசிகலா அம்மாவும் ஒன்றிணைணும்ன்றாங்க, எல்லாரும் கரெக்டா யோசிக்கிறாங்க. சோ இந்த தருணத்திலேயாவது இபிஎஸ் உலகத்துல ஒரு ஆளை தவிர எல்லாரும் யோசிக்கிறாங்கம்மா. உலகத்துல ஒரே ஒரு ஆளை தவிர அவ்வளவு பேரும் யோசிக்கிறான் சார். அவ்வளவு ஆதி காலத்துல இருந்து அதிமுகவுல இருக்கிறார், அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் கட்சிக்காக வரலம்மா, ஏதோ ஒரு வழக்குல தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக வந்து சேர்ந்தாரு. ஜார்ஜ் அணி பிரிஞ்சுது, அவருடைய அதிர்ஷ்டம். சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரு. சசிகலா தண்டிக்கப்பட்டார் நீதிமன்றத்தால, முதலமைச்சர் ஆனாரு. அவ்வளவுதானே. இப்ப நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் மன்றத்துல இருந்து 72ல கட்சி ஆரம்பிச்ச போது இருந்து பயணித்து அந்த ஒரு தொடர்பு இருக்கு. ஓகே சார், நன்றி. நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile.